வெள்ளத்தில் மிதக்கும் வைத்தியசாலைகள் மற்றும் பாடசாலைகள் மீண்டும் கிழக்கை அச்சுறுத்தும் பாரிய வெள்ளப்பெருக்கு. பெரும் பரிதாபத்தில் மக்கள். நீங்களும் தயாராக இருங்க. அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழீழ கோரிக்கைக்காக ஆயுத ஒளி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு தொடர்பில் எடுத்த முடிவு இனப்படுகொலை வாரமாக அறிவிக்கப்படுமா? முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. பாடசாலை மாணவர்களிடையே கடும் மோதல், கத்தியை ஒழித்துக் கொண்டு வந்து தாக்குதல் நடத்திய பரபரப்பு சம்பவம். 5 மாணவர்களுக்கு நேர்ந்த நிலை. தமிழகத்தில் அடுத்த பெரும் திருப்பம், நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி. விஜய் அரசுக்கு 144 உறுப்பினர்கள் ஆதரவு. சிலை மேல் இருந்த தலை, விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல். கொலைக்கான காரணம் இதுதான். முழு நகரமும் பரபரப்பில். தாய்நாட்டுக்கு துரோகம் இழைக்காமல் இருப்பதை விடவும் இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதனுக்கு பெரிய மகிழ்ச்சி வேறொன்றும் இருக்க முடியாது. மஹிந்த தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் மண்ணில் புதையுண்ட தமிழர் தாகம், பரிமாறப்படும் இறுதி கஞ்சி நினைவு. 17 ஆண்டுகளை கடந்தும் தொடரும் சோகம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கபில சந்திரசேன இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் கூறிய பரபரப்பு தகவல். காரை எடுத்து வருமாறு சாவியை கொடுத்தது யாரிடம்? வெளியானது பகீர் தகவல். நாட்டில் கொட்டி தீர்க்கும் கனமழை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. ஆசிரியைக்காக தானே கார் ஓட்டிய ரஷ்ய அதிபர் புடின். இணையத்தில் வைரலாகும் நிகழ்ச்சி காட்சிகள். வெளியானது காரணம். அனுராதபுரம் மாவட்டத்தின் எப்பாவலை நகரில் உள்ள பிரதான அரசு பாடசாலை ஒன்றில் இன்றைய தினம் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 5 மாணவர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த மாணவர்கள் உடனடியாக எப்பாவல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் எவர நிலைமையும் கவலைக்கிடமாக இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்தோர் அனைவரும் குறித்த பாடசாலையில் 12ஆம் தரத்தில் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி பயிலும் மாணவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மாணவரும் அதே பாடசாலையில் 12ஆம் தரத்தில் விஞ்ஞான பிரிவில் கல்வி கேட்கும் மாணவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாக்குதலை நடத்திய மாணவருக்கும் காயமடைந்த மாணவர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறே இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பழிவாங்கும் நோக்கில் இன்று காலை பாடசாலைக்குள் கூர்மையான ஆயுதத்துடன் வந்த மாணவர் மற்றொரு மாணவர் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதனை தடுக்க முயன்ற மேலும் 4 மாணவர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை அடுத்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்துடன் குறித்த மாணவரை எப்பாவல போலீசார் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எப்பாவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டசபையில் இன்று அரசு சார்பில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆளும் கட்சி சார்பில் முன்மொழியப்பட்டது. அதில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினரும் உரையாற்றினர். அதன்பின் முதலமைச்சர் விஜயும் பேசினார். சட்டசபையின் அனைத்து நுழைவு வாயில்களையும் மூட சபாநாயகர் JCD பிரபாகர் உத்தரவிட்டார். சட்டசபை 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. உறுப்பினர்களை எழுந்து நிற்க வைத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. முதல் டிவிஷனில் 30 MLAக்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளித்தனர். 2வது டிவிஷனில் 42 MLAக்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளித்தனர். 3வது டிவிஷனில் 46 MLAக்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளித்தனர். 4வது டிவிஷனில் SP வேலுமணி தரப்பு 25 அதிமுக MLAக்கள் தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு அளித்தனர். 5 மற்றும் 6வது டிவிஷனில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் தமிழக வெற்றிக்கழக அரசை ஆதரிப்பதாக 144 பேர் கூறியதால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக்கழக அரசு வெற்றி பெற்றது. இதனால் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தொடர்கிறது. சட்டசபையில் இடம்பெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிவு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்தார். முக்கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்ட நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு அவரின் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். கொல்லப்பட்டவர் அம்பலாந்தோட்டையைச் சேர்ந்த லக்மால் சதுரங்க வயது 23 என்பவர் ஆவார். இவர் பொடி எனும் புனைப்பெயரால் அழைக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை இரவு இவர் தன்னுடைய வீட்டில் இருந்தபோது துப்பாக்கிகள் மற்றும் கூறிய ஆயுதங்களுடன் வந்த மூவர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். பின்னர் மன்னா கத்தியால் அவரின் தலையை உடலிலிருந்து துண்டித்து எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றனர். உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட தலைப்பகுதி மாமடல சந்தியில் அமைந்துள்ள ரத்னாவலி தேவியின் சிலைக்கரையில் வைக்கப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டது. இந்த தாக்குதலின் போது உயிரிழந்த நபரின் மாமனார் படுகாயமற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பலி நயத்தாவில பகுதியில் 3 கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்று கூறப்பட்டுள்ளது.
பொடியின் தலையை கொய்து கொலை செய்த சம்பவம் தொடர்பில் மேலும் இருவரை அடையாளம் கண்டுள்ள போலீசார் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். கங்காலை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் வழிகாட்டலில் அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் இன்று பெய்த அடைமழை காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஏற்பட்ட டிட்வா புயல் அனர்த்தத்துக்கு நிகரான சேதங்கள் தற்போது பதிவாகி வருகிறது. புத்தளம் போதனா வைத்தியசாலையின் 8ஆம் இலக்க வார்டு உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் நோயாளிகள் மற்றும் ஊழியர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியதோடு அவசர சிகிச்சை பணிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புத்தளம் நகரை அண்டியுள்ள தாழ்நில பகுதிகள் மற்றும் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் உடைமைகள் சேதமடைந்துள்ளன. வீடுகள் வசிக்க முடியாத நிலைக்கு சென்றுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களையும் தற்காலிக முகாம்களையும் நோக்கி இடம்பெயர தொடங்கியுள்ளனர். பிரதான வீதிகள் பலவற்றில் வெள்ள நீர் பாய்வதால் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. மீண்டும் ஒரு பாரிய இயற்கை அனர்த்தம் ஏற்படும் அச்சம் நிலவுவதால் ஆற்றங்கரை மற்றும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவசர தேவைகளுக்கு அனர்த்த மேலாண்மை நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மட்டக்களப்பில் பெய்து வரும் மழையினால் வெள்ளாவளிக்கும் மண்டூருக்கும் இடையிலான வீதி வெள்ள நீரால் உடைந்ததை அடுத்து அந்த வீதியினூடான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மண்டூர் கூமாவடி பாலம் தற்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் புனரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாகன போக்குவரத்துக்காக பாலத்துக்கு அருகாமையில் தற்காலிக வீதி ஒன்று அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கடுமழை காரணமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்து வீதியை மூடி பாய்ந்ததோடு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதையை உடைத்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இந்த வீதி உடைந்ததன் காரணமாக மண்டூர் வெள்ளாவளி மற்றும் அதை சூழவுள்ள கிராமங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைகள் மருத்துவ தேவைகளுக்காக நகரப்பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் மக்கள் முடங்கி போயுள்ளனர். இதேவேளை வெள்ளாவளி மற்றும் போரதீவு பற்ற பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்லும் அரசு உத்தியோகத்தர்கள் கடமைக்கு செல்ல முடியாமல் வீதியோரத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதோடு விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்களின் அன்பை விட ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தும் விஷயம் அரசியலில் வேறு எதுவும் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்த பின் அவர் இந்த பதிவை இட்டுள்ளார். முகநூல் பதிவில் மேலும் தெரிவிக்கையில், தமது தாய் நாட்டுக்கு துரோகம் அளிக்காமல் இருப்பதை விடவும் இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதனுக்கு பெரிய மகிழ்ச்சி வேறொன்றும் இருக்க முடியாது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இவர்கள் எனது மக்கள், மஹிந்தவின் மக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் என்று தெரிவித்தார். வாக்குமூலம் அளிக்கச் செல்வதற்கு முன்னதாக ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, அதிகாரிகளிடமிருந்து நியாயமான முடிவை எதிர்பார்க்கிறேன். ஒரு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டால் நான் அனைத்து குற்றச்சாட்டிலிருந்தும் விடுவிக்கப்படுவேன் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு வளாகத்தை சுற்றிலும் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதேவேளை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கட்சியின் ஆதரவாளர்கள் சிலரும் அங்கு கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மண்ணில் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட தமிழின படுகொலை இடம்பெற்று 17 ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை நீதி நிலைநாட்டப்படவில்லை. இந்நிலையில் வருடம்தோறும் மே மாதம் 12 முதல் 18 வரை வடக்கு கிழக்குள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கினும் தமிழின படுகொலை வாரம் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டின் தமிழின படுகொலை வாரம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த காலத்தில் இலங்கை அரசிடம் திட்டமிட்ட தாக்குதல்கள், பொருளாதார தடைகள், மக்களுக்கு உணவு, மருந்து என எதையுமே கிடைக்க விடாமல் தடுத்து உச்சகட்ட தாக்குதல்களை நடத்திய போது மக்களின் உயிர் காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்பு கஞ்சியில் பலரின் உயிர் காக்கும் உணவாக அது மாறி இருந்தது. இதைவிட இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்கள் மீது கூட திட்டமிட்டு அரசு நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டனர். இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு சொல்லவும் எதிர்கால சந்ததிக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லவும் இந்த தமிழின படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் முதல் நாளான நேற்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தால் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை கட்டிடம் முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது. இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் அங்கத்தவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டனர். மேலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்று வல்வெட்டித்துறை ஆலடியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூர்ந்த சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி
காட்சி பரிமாறப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் வேண்டுகோள் ஒன்று முன்வைக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான மே 18 அன்று அனைத்து வீடுகள், மத வழிபாட்டு தலங்கள், பொது நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள் அனைத்திலும் சுடரேற்றி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை உணர்வுபூர்வமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. நான் வெளியே வந்து ஒரு நாள் தான் ஆகிறது, இவர்கள் மீண்டும் என்னை சிறைக்கு அனுப்ப பார்க்கிறார்கள் என கபில சம்பவம் நடந்த அன்று இரவு என்னிடம் இருமுறை கூறினார் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியானது. அத்துடன் கபிலவின் அலைபேசி பேஸ் ஐடி மூலம் மூடப்பட்டுள்ளதால் அதை திறக்க அந்த அலைபேசி தயாரிப்பு நிறுவனத்துக்கு அல்லது உரிய நிறுவனத்துக்கு அனுப்பி தேவையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரண விசாரணை குறித்து சாட்சியம் அளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் விளக்கமறியலில் இருந்து பிணையில் வந்த நிலையில் உயிரிழந்த கபில சந்திரசேனவின் மரண விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன முன்னிலையில் நேற்று இடம்பெற்றது. முதலாவதாக சாட்சியம் அளித்த கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரி பிரியங்கி அனுஷ்கா விஜயநாயக்க கபில இறப்பதற்கு முந்தைய இரவு மகிழ்ச்சியாக இருக்கவில்லை என்றும் தெரிவித்தார். எனது தங்கை மற்றும் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்றனர். கபில அமைதியான சுபாவம் கொண்டவர். மே 6ஆம் தேதி அவர் பிணையில் வந்ததாக கூறி எமது வீட்டுக்கு தனியாக வந்தார். மறுநாள் மாலை அவர் மீண்டும் எமது வீட்டுக்கு வந்தபோது ஒரு திறப்பை என்னிடம் கொடுத்து அது வாகனத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து விடுமாறும் கூறினார். அன்று இரவு சட்டத்தரணிகளை சந்தித்துவிட்டு இரவு 10 மணிக்கு திரும்பினோம். கபில உணவு சாப்பிடவில்லை. இரவு 11 மணிக்கு அவர் உறங்கச் சென்றார். மறுநாள் காலை 7 மணிக்கு அவரின் அறைக்கதவு திறக்கப்படாதால் மற்ற திறப்பு மூலம் கதவை திறந்தோம். அவர் கட்டிலில் இருக்கவில்லை. அறையில் ஏதோ விபரீதம் நடந்துள்ளதை நான் உணர்ந்தேன். அவர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார் என்றும் சாட்சியம் அளித்தார். கபில சந்திரசேனவின் மனைவியின் சகோதரியின் கணவரை அரவிந்த் டி சில்வா என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் வளிமண்டல திணைக்களத்தால் பலத்த மழை குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழ உள்ள வளிமண்டலத்திலும் குறைந்த அழுத்த பிராந்தியத்தின் தாக்கம் காரணமாக தற்போதளவும் மழையின்மை மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அதிதீவிர மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படுகின்ற பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே 18 தினத்தை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் என VCK MLA வன்னியரசு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் விஜய் ஆட்சியின் மீதான பெரும்பான்மையை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்பொழுது தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த VCK MLA வன்னியரசு தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் VCK தரப்பில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினாலும் சில முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். தமிழக அரசு ஜோதிடம், பில்லி சூனியம் போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. அதேபோல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும். அறிவியலுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று பேரவையில் கோரிக்கை வைத்தார். தமிழகத்தில் நடக்கும் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் போக்குக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை நாள், முதல்வர் திட்டம் உள்ளிட்டவை தொடரப்பட வேண்டும். திமுக ஆட்சியில் இருந்த நல்ல திட்டங்களை எதுவும் நீக்காமல் அப்படியே தொடர வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே 18 தினத்தை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் சபையில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தன்னுடைய சிறுவயது பள்ளி ஆசிரியையான 92 வயதுடைய வேரா குரேவிச் என்பவரை சந்திப்பதற்காக மாஸ்கோ வீதிகளில் தானே கார் ஓட்டிச் சென்று ஆச்சரியப்படுத்தியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு சென்ற புடின் தனது முன்னாள் ஆசிரியையை மலை சென்று கொடுத்து வரவேற்று பாசத்துடன் அரவணைத்துக் கொண்டார். ரஷ்ய தயாரிப்பான RS ரக SUV காரை புடின் தானே ஓட்டிச் சென்று தனது ஆசிரியை ஏற்றிக்கொண்டு கிரெம்லின் மாளிகைக்கு விருந்துக்காக அழைத்துச் சென்றார். மாஸ்கோவில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள தன்னுடைய ஆசிரியையை புடின் விசேட விருந்தராக அழைத்திருந்தார். புடின் பொது இடங்களுக்கு வருவதில்லை மற்றும் பதுங்கு குழிகளில் தங்கியிருக்கிறார் என்று மேற்கத்திய ஊடகங்கள் பரப்பிய தகவல்களுக்கு பதிலடி வழங்கும் வகையில் அவர் மாஸ்கோ வீதிகளில் சாதாரணமாக கார் ஓட்டிச் செல்லும் இந்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன. லெனின்கிராட் தற்போதைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரின் புடின் பள்ளி மாணவனாக இருந்தபோது அவருக்கு ஜெர்மன் மொழி கற்பித்தவர் வேரா குரேவிச் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல தசாப்தங்கள் கடந்த பின்னரும் தனது ஆசிரியையை மதிக்கும் புடினின் இந்த செயற்பாடு பலரின் பாராட்டுகளையும் பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
வெள்ளத்தில் மிதக்கும் வைத்தியசாலைகள் மற்றும் பாடசாலைகள் மீண்டும் கிழக்கை அச்சுறுத்தும் பாரிய வெள்ளப்பெருக்கு. பெரும் பரிதாபத்தில் மக்கள். நீங்களும் தயாராக இருங்க. அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். மேதகு பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழ் ஈழ கோரிக்கைக்காக ஆயுத ஒளி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு தொடர்பில் எடுத்த முடிவு இனப்படுகொலை வாரமாக அறிவிக்கப்படுமா? முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. பாடசாலை மாணவர்களிடையே கடும் மோதல், கத்தியை ஒழித்துக் கொண்டு வந்து தாக்குதல் நடத்திய பரபரப்பு சம்பவம். 5 மாணவர்களுக்கு நேர்ந்த நிலை. தமிழகத்தில் அடுத்த பெரும் திருப்பம், நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி. விஜய் அரசுக்கு 144 உறுப்பினர்கள் ஆதரவு. சிலை மேல் இருந்த தலை விசாரணைகளில் வெளியான திடுக்கிடும் தகவல். கொலைக்கான காரணம் இதுதான். முழு நகரமும் பரபரப்பில். தாய்நாட்டுக்கு துரோகம் இழைக்காமல் இருப்பதை விடவும் இந்த பூமியில் பிறந்த ஒரு மனிதனுக்கு பெரிய மகிழ்ச்சி வேறொன்றும் இருக்க முடியாது. மஹிந்த தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் மண்ணில் புதையுண்ட தமிழர் தாகம், பரிமாறப்படும் இறுதி கஞ்சி நினைவு. 17 ஆண்டுகளை கடந்தும் தொடரும் சோகம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கபில சந்திரசேன இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் கூறிய பரபரப்பு தகவல். காரை எடுத்து வருமாறு சாவியை கொடுத்தது யாரிடம்? வெளியானது பகீர் தகவல். நாட்டில் கொட்டி தீர்க்கும் கனமழை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. ஆசிரியைக்காக தானே காரோட்டிய ரஷ்ய அதிபர் புடின். இணையத்தில் வைரலாகும் நிகழ்ச்சி காட்சிகள். வெளியானது காரணம்.